விடாமுயற்சி மூவி ரிலீஸ் டேட்டை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக ஜனவரி 10 வந்து யூஎஸ்ஏல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஏ சைட்லேருந்து ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் வந்து ஜனவரி 10 விடாமுயற்சி மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா யூஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 12 hours 30 minutes வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பசிபிக் டைம் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஜனவரி 9 ரிலீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அதோட கன்ஃபர்மேஷன் இன்னும் லைக்கா சைட்லேருந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு மூவி, அதாவது நம்ம ராம் சரண் நடிப்பில் டைரக்டர் சங்கர் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் வந்து ஜனவரி 10 தான் ரிலீஸ் ஆக போகுது. யூஎஸ்ஏ டைம் ஸ்டாம்ப் படி அந்த படமும் ஜனவரி 10 அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டு படமும் ஒரு பெரிய கிளாஷ் பொங்கலுக்கு பண்ணுது. மோஸ்ட்லி இந்த படம் ஜனவரி 10 நமக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா அது வெள்ளிக்கிழமை. ஸோ வீக்கெண்டை ஒட்டி ரிலீஸ் பண்ணால் கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் லைக்காக பிளான் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜனவரி 10 ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஜனவரி 9 வந்தால் அதுவுமே நல்லா தான் இருக்க போகுது. எதாக இருந்தாலும் நமக்கு தலை பொங்கல் தான். ஸோ ஜனவரி 9 இல்லை 10 என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதை லைக்காக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணட்டும். கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம சேனலில் லைவ் போடுவோம். மறக்காமல் தலை ஃபேன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஜனவரி 10, 9 மக்களே எந்த தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் போட்டிருக்கேன். அதே போல் குட் பேட் அக்லி மூவி கண்டிப்பாக சம்மருக்கு தான் மூவ் ஆன் பண்ணும். அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள்.